ஹலோ! இன்னைக்கு நம்ம பன்னீர் சீஸ் லாலிபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிட்டு 4 பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. ஈச் பீஸை ஸ்லிட் பண்ணிக்கிட்டு 2 பீஸஸாக பண்ணிக்கோங்க. அதில் சீஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆல் ஹெர்ப்ஸ் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அது செட் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு வேணும்னா வேறு ஃப்ளேவர்ஸ் வச்சுட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். புதினா, கொத்தமல்லி, க்ரீன் சில்லி பேஸ்ட் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். நான் இங்கே க்ரீன் சில்லி சாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொரு பீஸில் க்ரீன் சில்லி சாஸு, அதே மாதிரி பன்னீர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, ஆல் ஹெர்ப்ஸு போட்டுட்டு மீதி எல்லா பீசஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவருக்கு ஏற்றபடி சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். 4 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடியான லாலிபாப்ஸை ஒரு ஸ்லரி இல்லை பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு கார்ன்ஃப்ளோர், அரிசி மாவு, ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த நம்ம ரெடி பண்ண வச்ச லாலிபாப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிடலாம் ஈவனாக. மீதி எல்லா லாலிபாப்ஸும் அதே மாதிரி இந்த ஸ்லரியை அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இந்த ரெடியான லாலிபாப்ஸை நம்ம பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு லாலிபாப்பாக இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். இந்த கோட் பண்ண லாலிபாப்ஸை நம்ம சூடான எண்ணெயில் லோ டு மீடியம் ஹீட் ஃப்ளேம் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். இது டீப் ஃப்ரை இல்லை ஷாலோ ஃப்ரை எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. நான் இப்போது ஆயிலில் போட்டிருக்கிறேன். ஆயில் மெதுவாக அந்த பன்னீர் லாலிபாப்ஸ் மேலே ஈவனாக குக் ஆகிற மாதிரி போட்டுட்ருக்கிறேன். இதே மாதிரி மீதி 2 லாலிபாப்ஸ் கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ரெட் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ், மைனீஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள்.